என்னாச்சு? ஏய் அதை வெறுப்பேற்ற மாதிரி பேசுறடா. கணக்கு தானே சொல்லுவோம். அது குட்டி பையன் உட்காந்துட்டு இது உட்காந்துட்டு இருந்துடா. பார்த்தோன்னே ஓடிச்சுடா. அது கீழே தான் இருக்குது. மேலே 4 பில்டிங் தான் இருக்குது. மேலே கரெக்டாக சுற்றிட்டு என்ன ரேஸ்டா? அரிமாமா தெரியுமாப்பா உங்களுக்கு? நெக்ஸ்ட் டைம் அரிமாமாவை கூப்பிட்டு வரேன். கைஸ் நானும் நிறைய ஊர் இப்போ ரீசெண்டாக போயிருப்பேன். அங்கேயும் வந்துச்சு தேல். சூப்பரா பாதி 3 பௌர்ணமியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே. கைஸ் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். கைஸ் இந்த ஸ்டோரியை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் சொல்லி தான் வந்தேன். இந்த இடத்துல வந்து உள்ளூரில் ஒரு ஆள் சொல்லி தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். அவர் ஏதோ ரீசெண்டாக வந்திருக்காராம். அப்போ ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவத்தை பார்த்துட்டு ஓடி இருக்காரு. எப்போ எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்காங்க இங்கே குடிக்கிறதுக்காக. அப்போ பார்த்துட்டு திடீர்னுட்டு ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும், இங்கேருந்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சொல்லியிருந்தார். சரி சும்மா போயிட்டு பார்ப்போன்னு வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்ன இடம் தான். எவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வரோம். அதுவும் இல்லாமல் கிருஷ்ணா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட இப்போது இணைஞ்சிருக்காரு. அவரோட கருத்துக்கெல்லாம் கேட்டுட்டு நம்ம இங்கேருந்து போகலாம். யாரோ கத்துன மாதிரி இல்லை? சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்கள். ரொம்ப நாள் வேலை பிஸியில் வராமல் இருந்தேன். என்னடா அது? டேய் காலாண்டா வந்து இது கரெக்டாக உடம்பு சரியில்லை. நான் வர மாட்டேன்னு சொன்னேன். நான் அட்டம் பிடிச்சி கூட்டு வந்துட்டேன். சுத்தம் ஓட கூட தெம்பில்லை. இப்போ இந்த பேய் வீட்டுக்குள்ளே போகணும்னு நினச்சா செம பயமாக இருக்குது. முன்னாடியாச்சும் பேய் வந்தால் ஓடியாச்சும் வெளியே எஸ்கேப் பண்ணுறது. இன்னைக்கெலாம் சுத்தமாக முடியாது போல். அதனால் நான் எப்போயுமே ஓடுறதுக்கு ரெடியாக தான் இருப்பேன். இல்லை யாரும் இல்லை. உள்ளே போகிறதுலாம் ரெடியாக போல். ஏதாச்சும் ஒன்றா நான் ஓடிடுவேன். ஃபஸ்ட்டு ஒன்றா தான் ஃபஸ்ட்டு தப்பிக்க முடியும். கைஸ் நீங்கள் எல்லோரும் தனியாக போவாதீன்றீங்க. இந்த இடத்துக்கு நான் தனியாக வந்திருப்பேன். வேறு வழி இல்லை. அதையும் கொஞ்சம் இல்லை வீட்டில். அதனால் கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு வர வேண்டியதாக போச்சு. ஏன்னா நீங்களும் சொல்கிறீங்க போகாதன்ட்டு. நெக்ஸ்ட்டு இடிஞ்சு விதா ஒரு வேலை. கைஸ் நான் ஓவராக பேச விரும்பலை. என்னமோ வந்தோன்னுமே கத்துது, என்னன்னு தெரியல. ஹலோ எஸ்கியூஸ் மீ. தமிழில் பேசியா? ஏன்டா பேசா போய் எவ்வளோ போகுது? இங்கிலீஷ் பேயா இருந்தா? என்ன ரேசிசம் காட்டா? எனக்கு மட்டும் சவுண்டு கேட்டுச்சாலும் உனக்கு கேட்டுச்சு, அதான் பார்த்தேன். ஸ்கூலு இப்போ எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? 1990. ஸ்கூலாக இது? ஆமாம், ஸ்கூல் தானே நிறைய அபண்டன் ஆகிருக்கு. ஏன் அந்த மாதிரி விட்டு? பள்ளி துவங்கிய இடம் துவங்கிய ஆண்டு 1990. மாணவர்கள் எண்ணிக்கை ஆண் பெண் அது எண்ணிக்கையா
தெரியலையே. டீச்சரை யாராவது போட்டு தள்ளுறாங்களா? சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டுச்சா? இதோடா போர்ட்லாம் இருக்குடா. ஸ்கூல் பள்ளிக்கூடம் 5வது வரைக்கும் தான் இருக்குது. 5 கிளாஸ் பிடிச்சி விட்டா 5வது வரும்போது அப்போ கூட ஊருக்கு கிளாஸ் தெரியலையே. அம்மா அம்மா எவனா கத்துற சத்தம் கேட்குது. அம்மா வேணுமா உங்களுக்கு? அம்மா வேணுமா டீச்சர் அம்மா வேணுமா? சீக்கிரம் பேய கண்மணி பார்த்தா சீக்கிரம் போயிடலாம்ல. பேயை பார்த்தாலுமே நம்ம அது பேய்கிட்ட பேசுவோம்டா. வாட் பேஸ் ஆ ஆடுறா இப்படி ஏதோ ஓடிச்சு கழுப்பா. ஓடிச்சா? கேப்சர் பண்ணியா? இங்கே பாரு கிச்சன் மாதிரி இருக்குதுடா. கிச்சன்டா இது. கைஸ், சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் சிறப்பாக போயிட்டு இருந்திருக்கும் போல். எதனால் அபெண்டன்டான ஆச்சுன்னு தெரியல. ஏன் இந்த மாதிரி ஸ்கூலெல்லாம் விடுறீங்க அபெண்டண்டாக தெரில. காதல் மன்னனும் குடிகார சைக்கோங்களும் திரிகிற இடமா இருக்குது. சத்தம் வந்து இது வாங்க. ஹலோ, ஏதோ சின்ன உருவம் மாதிரி இருந்துச்சுடா. குட்டி கொண்ட மாதிரி ஃபுல்லாக கருப்பாக இருந்துச்சுண்ணா. ஒரு சின்ன பையனாக இருக்கலாம்டா. நீயே இப்படி சொல்லிட்டு வரும்போது இங்கிலீஷ் தமிழ் பிரித்து பார்க்காதுன்னு சொல்லிட்டு இப்போ கருப்பாகிறான் வெள்ளையாகிறான் பிரித்து பார்க்குறேன். கைஸ், எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பசங்க யாராவது இறந்துருக்கலாம் போல தவறுதெல்லாம். அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம இப்போ பேசி பார்த்தா அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங் அம்மா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டது. இப்போ நம்ம பேசி பார்ப்போம். அம்மாவெல்லாம் அதான் முடியாதுயா. தம்பி, எங்கே எனக்கு தெரியலையே. இங்கே தான் பார்த்தேன். தம்பி, ஏதோ ஒரு குட்டி உருவம் போகாமல் இருக்கிறான். தம்பி, உங்களுக்காக மேக்ஸ் சாரை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவர் பேர் கிருஷ்ணா. நீங்கள் வந்தீங்கன்னா மேக்ஸ் சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப பள்ளி கத்துது. ஒருவேளை மேக்ஸ் சார்னா பிடிக்குமோ அந்த பையனுக்கு? மேக்ஸ் அதை கொலை பண்ணி பானோ ஏதோ ஓடிச்சுல. தம்பி, நீங்கள் எதனால் இறந்து போனீங்க? தம்பியா யாருன்னு தெரில. குட்டி பையா, குட்டி பொண்ணு, இதை சுற்றி இப்படி ஓடி வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. சுற்றி சத்தம் கேட்குது. துடா குட்டி பையா. டேய், இங்கே இவ்வளோ இருந்துச்சுடா. இவ்வளோ தான்டா எட்டி ஒரு 4வது பையன் ஒரு 2வது பையன் எட்டி பார்த்தா எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. துப்புறான், மொட்டை மாடலாம் இருக்குதுடா. மேலே போய் பார்ப்போமா? நமக்கு முன்னாடி யாரோ போயிருக்காங்க போல. குடிக்கிறதுக்கு வருவான் நம்ம காலைல. மேலே ஏதோ வழி போகுது. அப்படியே வாங்க. மேக்ஸ் சொல்லிட்டார். மேக்ஸ் டேய், நான் வியாபாரமா பண்ணுறேன். மேக்ஸ் சொல்லி கணக்கு வேணுமா? கணக்கு வா மண்டிலே அச்சிச்சு. ஆ,
கொஞ்சம் வெறுப்பேற்றினீங்க நீ. ஓ கணக்கு தானே சொல்லிட்டாங்க. ஆ கணக்கு தானே சொல்லிட்டான்னு சொன்னேன். அதை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறடா. கணக்கு தானே சொல்லிட்டான்னு சொன்னேன். அது குட்டி பையன் உட்காந்துட்டு இது உட்காந்துட்டு இருந்துடா. பார்த்தோன்னே ஓடிச்சுடா. கீழே தான் இருக்குது. மேலே 4 பில்டிங் தான் இருக்குது. மேலே கரெக்டாக சுற்றிட்டு கீழே போய் ரூமா இல்லை என்ன வச்சு நீ அதை வெறுப்பேற்றுற. அதனால தான் அது வந்து தம்பி பிஸ்கெட் வேணுமா? தம்பி பிஸ்கெட் வேணுமா? நம்ம சமாதானம் ஆயிடலாம்டா. உன் பேர் என்ன? உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? தம்பி கன்வின்ஸாக போயிடலாம். என்னடா ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோ நான் போச்சு. குட்டி பையனுக்கு இவ்வளோ பெரிய சக்தியா? எப்பா டேய் கழுத்துக்கு மேலே அடிக்குது. தம்பி பிஸ்கெட் வேணா கல் அடிக்காம இங்கே இங்கே போகிறான் செவுத்துல இப்படி 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 இப்படின்னு பட்டு வருதுடா. அது செவுத்துல தண்ணியில் டப்பு டப்புன்னு பட்டு போகும். பால் மாதிரி தான் வருது. வேணாம் நீ பிஸ்கெட் கொடுக்குறான்னு டென்ஷன் பண்ணாத. வேறு வழிக்கு தான் தேடுறா ஃபஸ்ட்டு. நீ பண்ண வேலைக்கு அது இப்போ டென்ஷன் ஆகிடுச்சு அது. ஆனால் ஒரு சின்ன பையனே இந்த அளவுக்கு கோவப்படுத்துகிற எப்படி தான் தெரியலையே. நான் மேலே வரைக்கும் வருதுன்னு நீங்கள் என்ன பேச அவன் ஏதோ பாட்டு பாடுவான்னு நீங்கள். தம்பி ரைம்ஸ் பாடுறியாடா? தம்பி சார் கீழே வராரு, கல் போடாதீங்க. ஏய் எவடா அது? கிளாஸுக்கு போடா. கிளாஸுக்கு போ. என்னடா சொல்கிறான்? எதுவும் சொல்கிறேன்டா. கிளாஸுக்கு போன்னு சொன்னேன். கிளாஸுக்கு போய் குச்சி எடுத்து வா. வேண்டாம் கிரிகிலின்றான்டாமா. நீ சொல்ல தாண்டா அது டென்ஷன் ஆகுது. அது கல்டா அது. ஓடியா சீக்கிரம் வா ஓடியா ஓடலாம். போடா இங்கே. இதாண்டா கிளாஸ் ரூமு. அந்த கையில் போடுறா. போடுவேன் அந்த கையில் போச்சு. கீழே வந்தோம் அமைதியாச்சு. மேலே ஏதாவது வச்சுருக்கானோ. ஒரு பிஸ்கெட்டை வச்சுட்டு பக்கத்தில் நைட் விஷன் வச்சுக்கோ. எங்கே வச்சுருக்கா? பக்கத்து வச்சுட்டு பக்கத்தில் நைட் ஓ விஷன். அதுக்காக தான் வரானோ. தம்பி உனக்கு பிஸ்கெட்டு வேணுமாப்பா? நான் பிஸ்கெட்டில் வச்சுருக்கேன். பேர் சொல்கிறா. ஹாப்பி தம்பி உனக்கு ஹாப்பி பிஸ்கெட் வேணுமாப்பா? 1990 ஹாப்பி பிஸ்கெட்லாம் இருக்காதியா? ரொட்டி வேணுமாப்பா? ரொட்டியா? பிஸ்கெட் ரொட்டி தானே அப்போ. என்னென்னமோ சொல்கிறேன். தம்பி பிஸ்கெட் அதை பிரித்து மட்டும் தயவு செஞ்சு சாப்பிட்றாத. டென்ஷன் ஆகிடும். பிரிக்காத. எச்ச பண்ணாதடா. இல்லை அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. விரிச்சு கொடுக்குறியா? ஏன் ஊட்டி விட்டுவான் அப்படியா? இந்த இடம் என்ன இருக்குது? பள்ளம் மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்று மேலே போகிறேன். ஐமாம்மா வந்துனா அவன் போய் எல்லா இடத்துலையும் இது ஐமாம்மா. ஹரிமாமா தெரியுமாப்பா உனக்கு? நெக்ஸ்ட் டைம் ஹரிமாமாவை கூப்பிட்டு வரேன். என்னடா சொல்கிறது? அவன் தெரிஞ்ச மனுஷ குட்டிமே நான் எதுவும் சொல்கிறேன். காமிச்சானா பச்சு காட்டு. அப்போ இங்கே வா, உனக்கு தமிழ் சொல்லித்தரேன் வா. அவன் மேக்ஸ் தான் பிடிச்சிருக்கு.
தூக்கி காலில் ஆச்சுச்சுரா அது எப்பா செத்துத்துறா. அவனுக்கு தமிழ் டீச்சர் பிடிக்கல. தம்பி மேக்ஸ் டீச்சர் 1 2 சொல்லி தரட்டுமா? உனக்கு ஸ்கூலே பிடிக்கல, நம்ம விளையாடலாம் வரையா, கண்ணா முடிச்சு விளையாடலாம் வரையா. இப்போ நாங்கள் 1லேருந்து 10 எண்ணுவோம். எங்கள் முன்னாடி வந்து நீ நிற்கணும். இல்லைன்னா முன்னாடி நிற்காம ஓடி போயிரு. என்னடா எது சொன்னாலும் கைப்பிடியா 1 2 3 4 5 6 8 10. ஏண்டா கொத்தனாரா இருந்திருப்பானோ, வீடு கத்துறானா அவனா இருப்பானோ, நம்ம தான் போனதுன்னு நினச்சி பேசிட்டு இருக்கிறோமோ. தம்பி வீடு கட்டுவையாப்பா? சொப்பு சாமான் வாங்கினோம்மா. அரிமாமா கூப்பிட்டு வந்து சொப்பு சாமான் வாங்க. வேண்டாம்மா. பிஸ்கெட் வேணுமா? கேமரா ஃபைஸா வேண்டாமா? சாக்லேட் வேணுமா? கிளியராக கேட்குது பத்தியா? வேண்டாம் அப்படின்றா. அம்மா வேணுமா? அம்மாவுக்கு பதில் மாமா இருக்காரு, கூப்பிட்டு வரட்டுமா? வேண்டாமா? மாமா வேண்டாமா? உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன? உங்கள் அம்மா எங்கள் கூட தான் இருக்காங்க. நீ அப்படியே கம்முன்னு உட்காந்துருந்தா உன்னை பார்த்துட்டு போயிட்டு உங்கள் அம்மா நாங்கள் சொல்லி கூப்பிட்டு வருவோம். கம்முன்னு இருப்பியா? வருவாங்க சொல்லி. நீ கம்முன்னு சமத்தா அங்கேயே இருந்தீங்கன்னா அம்மா வருவாங்க. ஒன்று 3 4 5 6 7 8 9 10 உனக்கு இங்க வைக்கிற, நீ வச்சுக்க, எடுத்துக்க. எதனால நீ இறந்தன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதனால இறந்துட்ட தம்பி? என்ன? சரி, உனக்காவது உங்க மம்மியை நான் கூப்பிட்டு வரேன். நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது நீ இந்த பிஸ்கெட் எடுத்துக்கோ, சரியா? நாங்கள் இங்கேருந்து போகிறோம். வருதுரா. அந்த ஏக்கம் இருக்கும் போலடா கிருஷ்ணா, அந்த ஏக்கம் இருக்கும் போலல. பிஸ்கெட்டுக்கு இல்லைடா, அது குழந்தைலே எடுத்துச்சுல்ல, அம்மாவை பார்க்கணும். ரொம்ப நாள் இங்கே சுற்றிட்டு இருக்கோம் போகிறோம். 1990 செத்துருப்பாங்க போல. அதோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க போல, அதோட எதுவுமே பண்ணல. ஓடிவா. ஆனால் இந்த மாதிரி ஒன்று பார்த்ததே இல்லைண்ணா. இந்த இடத்த விட்டு நாங்கள் பெரிய மனசு இல்லாமல் நானும் கிருஷ்ணாவும் வெளியே போகிறோம். பெரிய மனசு இல்லாமல் தெரியும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பையன் இறந்து போயிருக்கான். அதுதான் எங்களால் எடுத்துக்கவே முடியல. ஸ்கூல் பில்டிங் வந்து மேலே விழுந்துச்சுன்னு அப்படின்ற மாதிரி அவனாவே சொல்கிறான். அம்மாவை பார்க்கணும் அப்படின்றான்.
கஷ்டமாக தான் இருக்குது. கம்மிங்கு ஆ ஏதோ கம்மிங்கு சத்தம் கேட்குது. சரி போகலாம். நீ இங்கே இரு, நாங்கள் போய் கூப்பிட்டு வரோம். நீ இங்கேயாவது அங்கே பின்னாடி வந்து அதை பாட்டு பாடுறது கிளால லாலா. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நாங்கள் இப்படி போனதா இதுவே இல்லை. ஒன்று ஓடுவோம், இல்லைன்னா ஏதாவது பண்ணிட்டு வருவோம், திட்டுட்டு வருவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மனசு கஷ்டத்தோடு நாங்கள் வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதே மாதிரி நிறைய பேர் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. எல்லோரும் பார்க்குறீங்க தவிர லைக் போட மாட்டீங்க. அப்புறம் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். என்னோடய தப்பும் ஏதாவது இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம். கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். பாய்.